தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறைக்கப்பட்ட தடங்கள் மறைக்கப்பட்ட தடங்கள் வருடம் 1974. அவரின் பெயர் ஆதாம். 29 வயதான ஆதாம் அரசியலில் பட்டம் பெற்றவர். ஒரு சஞ்சிகையில் பத்திரிகை ஆசிரியராக வேலை செய்த ஆதாம் தன் தேசிய சேவை காலத்தில் காவல்துறையில் ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்கிறார். எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ பாராட்டுகள். ஆதாமின் எதிர்காலம் மிக பிரகாசமாகவே இருந்தது. ஆதாமின் வாழ்வில் காதலும் நுழைந்தது. அதோடு கனவுகளும் பிரவேசித்தன. பல்கலைக்கழகத்தில் படித்த நாட்களில் அவர் சந்தித்தவர்தான் பிரியா குமாரி. 24 வயது பிரியா குமாரி கலை பட்டம் பெற்றவர். சமூக பணியாளராக வேலை செய்து வந்தார். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து தன் குடும்பங்களுக்கு தெரியாமல் தனிப்பட்ட முறையில் நிச்சயதார்த்தமும் செய்து கொண்டனர். இவ்வாறு ஆரம்பித்த அவர்களுடைய காதல் கதை கரடு முரடாகவே தொடர்ந்தது. என்னாச்சு? ஏன் மாதிரியா இருக்க? இல்லை, உன் அப்பா என்கிட்ட பேச போகிறாராம். எதுக்கு? உன்னை பற்றி, நம்மளை பற்றி. உன் டைரி அவர் கையில் இருக்கா, அதை பற்றி. என்னது? நீ நம்ம 2 பேர் பற்றியும் அந்த டைரியில் எழுதியிருக்க தானே, அதை பற்றி பேசணுன்னு என்கிட்ட சொன்னார். நீ போகாத ப்ளீஸ். பிரியா, நீங்களும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். போக வேண்டாம். என்ன, எங்க போக வேண்டாம்? என் அப்பா இவரை கூப்பிட்டுருக்காரா? எதுக்கு? இல்லை, இவளோட டைரி அவர்கிட்ட இருக்கா, அதை பற்றி தான் பேசணுன்னு சொன்னார். ஆனால் நான் அதில் ஒன்றுமே எழுதலை. இப்போனா அது பிரச்சனை கிடையாது. ஐ திங்க் ஸோ டூ. நீ போகாத எடம். பிரியா, எடம், நான் சீரியஸாக சொல்கிறேன், கேளு. என் அப்பா இப்படி கூப்பிடுறவர் கிடையாது. லுக், நீங்களாம் அதை பெருசுப்படுத்துறீங்க. அட்லீஸ்ட் அவரோட வயசுக்கு மரியாதை கொடுத்தாச்சு, நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேன்னு என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்பேன். நான் வரட்டுமா? இல்லை, அது சரி வராது. அப்போ நீ போறதுக்கு முன்னாடி எங்க போறனாவது சொல்லிட்டு போ. அவர் வீடு தான். சரி, நான் அவரை பார்த்துட்டு அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நான் வரேன். ப்ராமிஸ்? ஐ ப்ராமிஸ். ஓகே. டேய், ஏதாச்சும் பிரச்சனைனா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, வரேன். காதலியோடைய குடும்பத்திலேருந்து எதிர்ப்பு இருந்தாலுமே அவரை அந்த ரிலேஷன்ஷிப்பை விடாமல் அவர் கான்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. தன்னால் முடிந்த அளவுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்பொழுது ஹி சீம்ஸ் அவர் ஒரு டிட்டர்மினான ஒரு ஆள், கன்சிஸ்டண்டான ஒரு ஆள், ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு ஆள் போல் நமக்கு தோணுது. மேடம், நீ எங்கே வேலை செய்கிற?
நான் மேகசினில் எடிட்டராக வேலை பார்க்குறேன். என் பொண்ணு எவ்வளோ நாளாக தெரியும் உனக்கு? ரொம்ப நாளாகவே தெரியும். நான் பிரியாவை சீரியஸாக விரும்புகிறேன். சீரியஸா? ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். யாரை கேட்டு? யாரையும் கேட்காம பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இது விளையாட்டுக்காக நம்ம பண்ணல. ஆனால் இதுக்கப்புறம் வேறு ஏதாவது நடக்கணும்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் தேவை. வேறு எதுவும்னா? நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன், அவ்வளோந்தான். ஆனால் நீங்கள் சம்மதிக்கணும். அதான் என்னை கேட்காம எல்லாம் முடிஞ்சிருச்சே, அதுக்கப்புறம் என்ன? ஆனால் கல்யாணம் வேறு, அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். என் பொண்ணை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கோன்னு எப்படி உன்னை நம்புறது? ஐ கிவ் யூ மை வேர்ட் அங்கிள். நான் பிரியாவை நல்லா பார்த்துப்பேன். அதனால தான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போக நான் வந்தேன். ஐ வாண்ட் டு ஏர்ன் யுவர் ரெஸ்பெக்ட் அங்கிள். நான் பிரியாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஒரு ஆள் வந்து டிட்டர்மிண்டாக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஆட்களுக்கு வந்து கோபம் நிறையா வரும். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய விருப்பங்களை வந்து மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க. மாறா நம்மளுடைய விஷயங்களை வந்து மாற்றிக்க வந்து அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, மாற்ற முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களுக்கு நிறைய கோபம் வர்றது வந்து சகஜமான ஒன்று. அவங்க அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே இதில் பிடித்தம் இல்லாத மாதிரி இருந்ததுனால அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவருக்கு அதை வந்து ஒரு அங்கீகரிக்காத ஒரு நிலையில் ஒருத்தர் ரொம்ப போல்டாக ஃபேஸ் அப் பண்ணும்போது அவங்களோட ட்ரிகரும் ஆரம்பிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நேரம் வந்துருக்கணுமே. நான் தான் சொன்னேன்ல போகாதேனே. என் அப்பா அங்கே ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பிரியா காமாரு, இப்போ நம்ம பேனிக் ஆகுறதுனால. பேனிக் ஆகாம வேற என்ன செய்ய? எனக்கு எங்க அப்பா பத்தி நல்லா தெரியும். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என் வீட்லையா? முதல்ல இடம் இல்லை, அதுக்கப்புறம் உன் வீட்டில். சரி, அப்போ நானும் வரேன். வேண்டாம், நீ கீழோட. அலைபேசிகளும் தொடர்பு சாதனங்களும் பரவலாக பயன்பாட்டில் இல்லாத அந்த காலத்தில் சொன்ன நேரத்தில் சந்திக்க வேண்டிய ஒருவர் வராவிட்டால் மனம் திக் திக் என்றுதான் அடிக்கும். இந்த சூழலில் இரண்டு வழிகள் தான் உண்டு. ஒன்று, அவர் திரும்ப வருவார் என்று காத்திருப்பது. இல்லையெனில் அவரை தேடி புறப்படலாம், அல்லது அவர் எங்கு சென்றிருப்பார் என்று விசாரிக்கலாம். நண்பர் ஆறுமுகம் செய்ததும் அதுவே. ஆனால் அவருடைய முயற்சிகள் பயனளித்தனவா? என்ன ஆறுமுகம் இந்த நேரத்துக்கு வந்திருக்கு? மேடம் இங்கே? மேடம் இங்கே வரலையா? இல்லையே, உங்களை பார்க்க வரேன்னு சொன்னா. சாயங்காலம் யாரையும் மீட் பண்ண போயிருக்கா, ஆனால் டின்னருக்கு வர வேண்டியது இன்னும் வரல. என்ன சொல்கிற? எவ்வளோ நேரம் ஆகுது? தான் சொன்ன இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. சரி, நான் இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் நான் ஃபோன் பண்ணுறேன். இல்லை ஒன்றும் ஆயிருக்காது, நான் ஃபோன் பண்ணுறேன்.
அங்கிள் அங்கிள் என்ன பிரியா எங்க? மேடம் இங்கே வந்தானா? இல்லையே. என் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னான். சரின்னு சொன்னான். என்ன பண்ணுறது, பொண்ணை பற்றி தொலைச்சிட்டேனே. எத்தனை மணிக்கு வந்தா இல்லை எத்தனை மணிக்கு கிளம்புனா? அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் இருந்தான். தண்ணி குடிச்சிட்டு தான் போனான். இந்த செய்தியை பிரியாட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னான். அவன் போய் எப்படி ஒரு 1 hour இருக்குமே. ஓ, இந்நேரம் அவன் போய் சொல்லியிருப்பான். ஆனால் ஏமாவும் நம்ப மாட்டான். முடிஞ்சா நீயும் போய் சொல்ல. 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஓகே அங்கிள். 59 வயது பாண்டியன் பிரியா குமாரியின் தந்தை. ஆதாம் தன் வீட்டிற்கு வந்து 20 நிமிடம் மட்டுமே பேசி சென்றதாகவும் அதன் பின் அவர் எங்கு சென்றார் என்று தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். இது மட்டுமே ஆறுமுகத்திடம் இருந்த ஒரே ஒரு தடயம், ஒரே ஒரு தகவல். ஆனால் ஆதாமை தொடர்ந்து காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்? என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை பாண்டியனின் எதிர்பார்ப்புகளாலும் வார்த்தைகளாலும் பயந்து தன் காதலை விட்டு கொடுக்க முடிவு செய்து விட்டாரா? ஒருவேளை ஆதாமுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்து விட்டதா? அதில் பாண்டியனுக்கு பங்கு இருந்திருக்குமா? இந்த கேள்விகளுக்கான பதில் 5 நாட்கள் கழித்து வெளிவந்தன. மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஆடம் உங்க வீட்டுக்கு வந்தாரா? வந்தான். எத்தனை மணிக்கு? சாயங்காலம். அவர் எத்தனை மணிக்கு கிளம்புனாரு? நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பேசிட்டோம். அவர் டின்னருக்கும் போகலை, வீட்டுக்கும் திரும்பலை. கடைசியாக உங்களை தான் பார்த்துருக்காரு. என்னாச்சு? வாக்குவாதம். எதை பற்றி? என் பொண்ணை பற்றி. அவர் என்ன சொன்னார்? என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே என் பொண்ணை விட முடியாதுன்னு சொல்கிறேன். நான் ஒன்று தப்பாக பேசல அங்கிள். நாங்கள் 2 பேரும் சீரியஸாக தான் இருக்கோம். நீ யாருடா? நீ யாரு? நீங்கள் யாரு? நாங்கள் யாரு? தெரிஞ்சு தான் பேசுறியா? என் குடும்ப மானத்தை வாங்க வந்திருக்கியா? அங்கிள், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனால் எனக்கும் பிரியாக்கும் அது முக்கியம் கிடையாது. நாங்கள் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், அது போதும். எனக்கு அது பத்தாது. இந்த பார், கடைசியாக சொல்கிறேன், என் பொண்ணை நீ பார்க்கக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? அது முடியாது அங்கிள். திருப்பியும் சொல்கிறேன், பார்க்கக்கூடாது. பொண்ணால் என் பொண்ணையும் பார்க்க முடியாது, என் பொண்ணால் ஒன்றையும் பார்க்க முடியாது. அந்த காதலோட அப்பா நம்ம வந்து பார்த்தோன்னா, அவருக்கு வந்து கோபம் அதிகரிக்க என்ன ஆயிருக்கும்னா, அவருடைய மூளையின் செயல்பாடு வந்து அதை வந்து பாதிச்சிருக்குன்னா எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நிதானமாக முடிவெடுக்கிற ஸ்கில்,
இல்லை வந்து இந்த சூழ்நிலையில் நான் வந்து அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள். இந்த எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு வந்து தோணாது. ஏன்னா கோபம் வந்து அதிகப்படியாக இருக்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் அது வந்து நம்மளை வந்து டேக் ஓவர் பண்ணிடுது. ஆனால் அவங்களுடைய கண்ட்ரோலை இழக்கும்போது அது வந்து ஒரு பொசஷனாக கூட மாறும். அவங்களுடைய ப்ரொடெக்டிவ்னஸ்லேருந்து எடுக்கப்படுற ஒரு பொருளாக இருக்கலாம், அவங்களுடைய பொசிஷனாக இருக்கலாம். என்ன இமோஷன் வேணாலும் இன்டென்ஸாக போய் அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறோன்றது தெரியாமல் கூட அவங்க பண்ணலாம். ஆனால் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ணுற வெறி வந்து அது வந்து வெளிவர்ற ஒரு பாவம். அது மறுபடியும் செய்யும்போது அவங்களுக்கு அதை ஒரு ஆப்ஜெக்டாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஒரு கொல்லணுன்ற வெறி இருந்திருக்கலாம், இல்லை அவங்கள பண்ணும்போதே அதோடைய இழப்புகள் கூட வந்திருக்கலாம், எதிர்பார்த்ததை விட கூட வந்திருக்கலாம். ஆனால் திருப்பி பண்ணும்போது அந்த மனோபாவம் பேசப்படுது. அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டங்கள், அந்த மனதுக்கும் அவங்களோட ஆக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸு எந்த அளவில் இருந்திருக்குன்றது வந்து ஒரு வெறியாக கூட ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம். அது கூட இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இதை இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா அவருடைய ஒரு உச்சபட்ச ஒரு ஈகோவாக கூட இருந்திருக்கலாம். ஆயிரத்தி 1974 நவம்பர் 21 ஆதாம் காணாமல் போயிருந்து 5 நாட்கள் ஆகிவிட்டன. காலாங் பேசின் அருகே உள்ள கடற்கரையில் ஒரு சாக்கு மூட்டை கரை ஒதுங்கியது. அதில் அழுகிய நிலையில் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் அது 29 வயது ஆதாமின் உடல் என்று உறுதி செய்யப்பட்டது. பெத்தாலஜிஸ்ட், அதாவது உடற்கூறு ஆய்வாளர் தெரிவித்ததன்படி எடாமின் தலையில் ஆழமான காயங்கள் தென்பட்டன. மொத்தம் 14 தலைக்காயங்கள். அதில் 7 காயங்கள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அவை அனைத்துமே மிகுந்த பலத்துடன் ஏற்படுத்தப்பட்டவை என்று கண்டறியப்பட்டது. மேலும் ஆதாம் இறந்து 4 to 5 நாட்கள் ஆகிவிட்டதாகவும் ஆதாமின் கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருந்தன என்றும் தெரிய வந்தது. பாண்டியன் சாட்சி கூண்டில் நின்று சத்திய பிரமாணத்துடன் வாக்குமூலம் கொடுக்கவோ குறுக்கு விசாரணை எதிர்கொள்ளவோ மறுத்தார். அதற்கு பதிலாக ஒரு அறிக்கையை வாசித்து காட்டினார். அதில் ஆதாமின் வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் தன்னை கடுமையாக தூண்டியதால் தான் இந்த கொலை நிகழ்ந்தது என்றும், அதன் பின் ஆதாமின் உடலை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி காலாங் பேசின் அருகே உள்ள கடற்கரையில் எரிந்த போதும் தனது மனநிலை அமைதியாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாண்டியன் தரப்பு வழக்கறிஞர் இது முன்கூட்டியே திட்டமிட்ட கொலை அல்ல என்றும், இது திடீர் மற்றும் கடுமையான தூண்டுதலால் ஏற்பட்ட செயலாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் வாதிட்டார். ஒரு ஆள் வந்து கோர்ட்டுக்கு போய் எவிடன்ஸ் கொடுக்கணும்னா அவங்க வந்து விட்னஸ் பாக்ஸில் போய் ஓத்து எடுத்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அவர் அதை செய்ய மறந்துட்டார். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அப்படி நீங்கள் வந்து அந்த உரிமையை பயன்படுத்துகிறதா இருந்தால் அதே சமயத்தில் கோர்ட் வந்து அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் ஏன் எவிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதாவது நீங்கள் வந்து என்னையும் மறைக்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த கோர்ட் ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கோர்ட்டுக்கு. அவர் இறக்கணும், கொலை ஆகணும்னு நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது கொலை. இது வந்து கை கலப்பு ஆகியிருக்கலாம், சண்டை ஆகியிருக்கலாம், அடிப்படையில் வந்து அவர் மரணம் ஏற்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நோக்கப்பட்ட கொலை, அதாவது மரணம்னு சொல்லாமல்
நோக்கமற்ற இறப்புன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மரணத்துக்கு தூக்கு தண்டனை, நோக்கமற்ற இறப்புக்கு ஆயுள் காலம் வரைக்கும் தண்டனை இருக்குது. அவரோட லாயர் வந்து கல்பல் ஹோமிசைடுக்கு தான் ஆகி பண்ணியிருப்பார். ஆனால் கோர்ட் வந்து அந்த எவிடன்ஸை நல்லா எடுக்கலை. அவர் இதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவங்களோட எவிடன்ஸை. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் வந்து மர்டர் சைட்டில் தான் அவங்க ஆகி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் இந்த மொத்தமாக சூழ்நிலையை பார்க்கும்போது 2 பேருக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, இறப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் குற்றவாளி கூட போலீஸ் தரப்பத்தில் உடலை மறைச்சிட்டாரு. மொத்தமாக இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் நோக்கத்தோடு தான் தாக்கியிருக்கணும், நோக்கத்தோடு தான் கொலை செஞ்சுருக்கணும்னு தான் நீதிபதி இறுதியில் முடிவு சொன்னார். பாண்டியன் முன்வைத்த வாதத்திற்கு மாறாக இது கொடூரமான அர்த்தமற்ற கொலை என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். நல்ல எதிர்காலம் கொண்டிருந்த ஆதாமை கொடூரமாக கொன்றதின் மூலம் அவருடைய குடும்பத்தினருக்கும் தனது சொந்த மகளுக்கும் ஈடு செய்ய முடியாத துயரத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. ஒரு காயமல்ல, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய 7 கொடிய காயங்கள். இவை அனைத்துமே முன்கூட்டியே திட்டத்துடனும் இரக்கமற்ற வன்முறையுடனும் நிகழ்த்தப்பட்டவை என்று நீதிமன்றம் முடிவெடுத்தது. 1977 ஜனவரி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 60 வயதான பாண்டியன் சாங்கி சிறையில் தூக்கிலிடப்பட்டார். நான் இந்திரா, இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் 1000 இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை. இது மறைக்கப்பட்ட தடங்கள், மறைக்கப்பட்ட தடங்கள்.